ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபுயாம் யூடியூப் சேனல். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசிலிருந்து அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜேஇஏஇ ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அருமையான போஸ்டிங் கால்பர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கணும், எதுவும் கட்டாயம் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள 30 டிஸ்ட்ரிக்டில் உள்ள மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை கொடுக்குறேன், டவுன்லோட் செஞ்சுக்கங்க. முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 விதமான பதவிகளுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். ஒவ்வொரு பதவிக்கான நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து படித்து பார்த்துக்குங்க. எப்படி விண்ணப்பிப்பதுன்னா, இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டுவதுன்னு தனியாக பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாக்ஸில் ஃபோட்டோ ஒட்டிடுங்க, அட்டஸ்டு. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் அட்டஸ்ட் பண்ணணும், வந்துட போகிறீங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர். ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க, ஜேஇயா ஏஇயான்றத எழுதிருங்க. ஜூனியர் இன்ஜினியர் பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களா, இல்லை அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களான்றத தெளிவாக எழுதிருங்க. ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, தற்போதைய முகவரி, மதம் மற்றும் இனம், கல்வி தகுதி, முன் அனுபவம் இருந்தால் அதனுடைய விவரங்கள், அரசுதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று, அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் பார்த்தீங்கன்னா அட்டஸ்டு செஞ்சுருக்கணும். ரைட்டுங்களா? ஸோ அதை பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/1/2024 அன்று உள்ளவாறு 18 முதல் 45 வயதிற்குள் இருக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, ஜூனியர் இன்ஜினியர் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலேருந்து இதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ரைட்டுங்களா? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். அதுக்கு அடுத்ததாக என்ன போஸ்டிங் கால்பவர் பண்ணியிருக்காங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் 2 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பதவிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் காலியாக உள்ள இளநிலை மின் பொறியாளர் பணியிடத்திற்கு தகுதி உள்ள இந்து சமயத்தை சார்ந்தவிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இளநிலை மின் பொறியாளர் சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,900 1,13,500 வரைக்கும் சம்பளம் தராங்க. ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா மின் பொறியியலில் பட்டய படிப்பு, இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கணும். ரைட்டுங்களா?
நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும். இதற்கு அரசுதழ் பதிவு பெற்ற அரசு உயர் அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று மற்றும் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடும் தேதிக்கு முன்னதாக வரப்பெற்ற விண்ணப்பங்களும் 14/2/2024 தேதி மாலை 5:45 மணிக்கு பின்னர் வரப்பெறும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்பப்படும் மேல் உரை மீது கண்டிப்பாக பதவியின் பெயரை குறிப்பிட்டு அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரப்பெற்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டுமே நேர்முக தேர்வுக்கு அறிவிப்பு அனுப்பப்படும். ஸோ நீங்கள் விண்ணப்பித்த பிறகு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க. நேரடி நியமனம் பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டவை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பங்களுடன் அனுப்பப்படும் அனைத்து சான்றுகளும் அரசு பதிவு பெற்ற அலுவலர் சான்றொப்பம் பெறப்பட்ட புகைப்பட நகல்களாக மட்டுமே இருக்கணும். அசல் சான்றிதழ்கள் அனுப்பக்கூடாது. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்பக்கூடாது. ரைட்டுங்களா? அசல் சான்றிதழ்கள் வந்து அனுப்பக்கூடாது. ஜெராக்ஸில் பார்த்தீங்கன்னா அட்டஸ்ட் பண்ணி அதை வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களுக்கு கட்டணம் கிடையாது. பிவிஆர் போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் காவல்துறை நன்னடத்தை சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், திருச்செந்தூர் 628215 தூத்துக்குடி மாவட்டம் என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கு அடுத்த என்ன போஸ்டிங்னா, உதவி பொறியாளர் சிவில் சம்பளம் பார்த்தீங்கன்னா 36,700 ரூபாயிலேருந்து 1,16,700 ரூபாய் தராங்க ஒரு போஸ்ட்டு. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கட்டட பொறியியல் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது பொறியாளர்களுக்கான கல்வி நிறுவனத்தில் இந்திய நிறுவனம் பிரிவு ஏ மற்றும் பியில் தேர்ச்சி பெற்றதுடன் கட்டட பொறியியலை ஒரு பாடமாக பயின்றிருக்க வேண்டும். ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோமோ அதே இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களுக்கு கட்டணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. மஸ்ட் இந்த வீடியோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் காலியாக உள்ள உதவி பொறியாளர் சிவில், அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா இளநிலை மின் பொறியாளர் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.